عليه وسلم قراءة الرجل القرآن في غير المصحف 1000 درجة وقراءة في المصحف تضاعف على ذلك إلى 1000 درجة. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்உம்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களுக்கு அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களுக்கும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறுஉலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, அதற்கு அப்துல்லாஹ் இப்னு உத்மான் இப்னு அப்துல்லாஹ் அல் அவுஸ் ஸகஃபி அறிவிக்கிறாங்க. அவனுடைய பாட்டனாரை தொட்டு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கிராஅத்துர் ரஜுலி அல் குர்ஆன் ஃபி கைர் முஸ்ஹப். ஒரு மனிதர் குர்ஆனை ஓதுகிறார், குர்ஆன் இல்லாமல் மனனமாக ஓதுகிறார், அவருக்கு 1000 தரஜத்தில், அவருக்கு 1000 தகுதிகள் வாய்ந்த அந்தஸ்துகள் கிடைக்கும். கிராஅத்து ஃபில் முஸ்ஹபி, அதே போல குர்ஆனுடன் மன்னன் இல்லாமல் பார்த்து ஓதுகிறார், துதாஅஃப அலா ذلك 1000 தரஜத்தில், அவருக்கு 2000 தகுதிகள் கொண்ட நன்மைகள் அவருக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்பனா குர்ஆனை பார்த்து ஓதுவதனால் குர்ஆனை பார்க்கிறதுக்கும் நன்மை கிடைக்குது, ஓதுறதுக்கும் நன்மை கிடைக்குது. குர்ஆனை பார்க்கிறதுக்கும் நன்மை கிடைக்குது, ஓதுவதற்கும் நன்மை கிடைக்கிறது என்பதுதான் இந்த ஹதீஸ். பைஹக்கி போன்ற கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கக்கூடியது. அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னல் ஹாதிஹில் குலூப் தஸ்தஉ கமா யஸ்தஉல் ஹதீத் இதா அஸாபஹுல் மா. இரும்பு இருக்கிறது அல்லவா, இரும்பில் தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருந்தால் இரும்பு துருபிடித்து விடும். அப்படிதானே? இரும்புல தண்ணீர் பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா இரும்பு துருபிடித்து விடும். அதே போல இரும்பு தண்ணீர் பட்டு பட்டு துருபிடிப்பது போல உள்ளமும் துருபிடிக்கும் என்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரும்பு துருபிடிப்பது போல தண்ணீர் பட்டு உள்ளமும் துருபிடிக்கும். எதை கொண்டு? உலகத்தினுடைய ஆசாபாசங்களை கொண்டு, பொடுபோக்கான வாழ்க்கைகளை கொண்டும் உள்ளமும் என்ன பண்ணோம்? துருபிடிக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, இல்ல யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மாஜிலாஹுஹா, அதை நீக்குவதற்குண்டான கருவிகள் என்ன? துருவ நீக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கும். இரும்புல உள்ள துருவல், உள்ளத்தினுடைய துருக்களை நீக்குவதற்குண்டான வழிகள் என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்ட பொழுது அவர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கஸரத்து திக்ருல் மௌத், அதிகமாக மௌத்தை நினைப்பது உள்ளத்துடைய துருவை நீக்கும் அப்படின்னா. அதிகமாக மௌத்தை நினைப்பது. ஒரு மனிதன் மரணத்தை நினைத்துக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தான் என்றால் அவன் எந்த நிலையிலும் தவறு செய்ய மாட்டான். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் மரணத்தை நினைக்க வேண்டும், ஒவ்வொரு பொழுதும் மரணத்தை நினைக்க வேண்டும். இரவு தூங்கும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் கடைசி நாள் என்று நினைத்து தூங்க வேண்டும் என்றெல்லாம் பெருமக்கள் நமக்கு சொல்றாங்க. அதிகமாக மரணத்தை நினைப்பது, ஒரு ஆணை அதிகமாக ஓதுவதும் உள்ளத்தினுடைய துருவை நீக்கிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போல அப்துல் கலாம் என்பவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். கால ரஜுலுன், ஒரு மனிதர், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயு சூரத்துல் குர்ஆனி அஅதம், குர்ஆனில் மிக மகத்தான சூரா எது என்று ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல் ஹுவல்லாஹு அஹத், குர்ஆனில் மிக மகத்தான சூரா என்பது சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு சூரா தான் என்று சொன்னார். ஃபஅய்யு ஆயத்தின் ஃபில் குர்ஆனி அஅதம், குர்ஆனில் மிக மகத்தான
ஆயத்து எது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கப்பட்டது. கால ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஆயத்துல் குர்சி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அல் ஹய்யுல் கய்யூம் என்று துவங்கக்கூடிய ஆயத்துல் குர்சி தான் சூரத்துல் பக்ராவில் 3வது ஜுஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஆயத்துல் குர்சி தான் ஆயத்துகளில் மிக மகத்தானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபஅய்யு ஆயத்தின் யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆயத்து துஹிப்பு அன் துஸீபக வ உம்மதக, நீங்களும் உங்களுடைய உம்மத்தார்களும் பிரியப்பட வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க, நீங்களும் உங்களுடைய உம்மத்தார்களும் எந்த ஆயத்தை பிரியப்பட வேண்டும் என்று நினைக்கிறீங்க என்று கேட்டபொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹாத்திமத்து சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஃபஇன்னஹா, ஏன் அந்த சூராவை சொல்றாங்க அப்படின்னா ஃபஇன்னஹா மின் ஹஸாயினி ரஹ்மத்தில்லாஹி தஆலா மின் தஹ்தி அர்ஷிஹி, அது அல்லாஹ்வுடைய அரிசில் இருந்து அவருடைய ஹஸானாவுடைய அருளில் இருந்து அது கொடுக்கப்பட்ட ஆயத்து என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அஅதாஹா ஹாதிஹி உம்மா, அதை தான் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு வழங்கியிருக்கிறார். அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு ஆயத்தை வழங்கியிருக்கிறார். லம் தத்ருகு கைரன் மின் கைரத் துன்யா வல் ஆகிரா இல்லா இஸ்தபரத், அதுல துன்யாவுடைய நன்மை மறுமையுடைய நன்மை எல்லாமே ஒட்டுமொத்தமாக பொதிந்திருக்கிறது. துன்யாவுடைய நன்மை பொதிந்திருக்கிறது, மறுமையுடைய நன்மையும் எப்படி இருக்கு, அதில் பொதிந்திருக்கிறது. அது சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் தாரமி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று அப்துல் மலிக் இப்னு உமைர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபி ஃபாத்திஹத்துல் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறது அல்லவா, அது ஷிஃபாஉன், அது நிவாரணம் அளிக்கக்கூடியது. மின் குல்லி தாயின், ஒவ்வொரு நோய்களுக்கும் என்னப்பட்ட அது நிவாரணம் அளிக்கக்கூடியது, எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் அளிக்கக்கூடியது சூரத்துல் ஃபாத்திஹா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் தாரமி பைஹகி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ் நம் அனைவரையும்